கோல்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த கோல்ஸை நான் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் நான் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறது தான் முதல் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இதை 2 விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, கோல்ஸ் ரீடிங் ஆர் ஜேர்னலிங். கோல்ஸ் ரீடிங் ஆர் ஜேர்னலிங்னா என்ன? எய்தர் தினசரி அடிப்படையில் உங்கள் கோல்ஸை நீங்கள் எழுதலாம், இல்லை கோல்ஸை எழுதி வச்சுட்டு அதை தினமும் நீங்கள் படிக்கலாம். இதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலாம், நாளைக்கு பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் என்னோடய கோல் அப்படின்னு தினசரி அடிப்படையில் எனக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்கு இந்த கோல் ரீடிங் ஆர் கோல் ஜேர்னலிங் எனக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல் விஷுவலைசேஷன். கோல் விஷுவலைசேஷன்னா என்ன? உங்களோட ஒவ்வொரு கோலையும் எடுத்துகிட்டு, இந்த கோலை நான் சரியாக இந்த வருடம் எனக்கு எவ்வளோ திருப்திகரமாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் காட்சிப்படுத்தலாம். கோல்ஸை வெறும் காட்சிப்படுத்துறது மூலமாக நான் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கோல்ஸை காட்சிப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கே தினசரி பண்ண வேண்டிய 10 நிமிட உடற்பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு பாரமாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக மாறுது. இதை பண்ணால் எனக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக என் லைஃப் மாறும், நான் இன்னும் ஆக்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக, ஞாபகமாக அடிக்கடி இருக்குது. ப்ளஸ் இந்த எக்ஸசைஸுங்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக மாறுது. அது தினம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலையாக இல்லாமல் போகுது. செட்டிங் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதான்